श्रीगुरुभ्यो नमः। धर्मो रक्षति रक्षितः। ओम नमो गणेशाय। सुब्रह्मण्य परब्रह्मणे नमः। மனுமன்னன் நமக்கு சாதாரணமாக தெரிந்தோ தெரியாமலேயோ 18 விதமான சிவில் குற்றங்கள் அடைந்து விடுகிறது. நாம் ஜாக்கிரதையாக அந்த குற்றங்களை செய்யாதிருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் அதற்குரிய சமாதானத்தை, பரிகாரத்தை நாமே தேடிக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருப்பு காலத்தில் ஆயுளுக்குள் நாம் செய்த இந்த சிவில் குற்றங்கள் நம்மாலேயே தீர்க்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது நம்முடைய மறுபிறவியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார். அவர் 18 குற்றங்களாக கூறுவது என்னவென்று பார்ப்போம். முதலாவதாக கடன் கொடுத்தல் வாங்கல். கடன் ஒருத்தருக்கு கொடுத்திருந்தால் அதை நாம் மென்மையாக கேட்டு பெற வேண்டும், அல்லது கடன் கொடுக்காது இருக்க வேண்டும். கடன் பட்டவர்களை துன்புறுத்தக்கூடாது. இரண்டாவது, ஒரு பொருளை அடைக்கலமாக வைத்துக் கொள்வதற்கு நம்மிடம் கொடுத்தால் அதை அடைக்கலமாக கொடுக்கும் பொழுது என்ன நிபந்தனையில் ஏற்றுக்கொண்டோமோ அதன்படி திருப்பி கொடுத்து விட வேண்டும். மூன்றாவது, தன்னுடைய உடைமை அல்லது தன்னுடைய சொத்து இல்லாத பிறருடைய சொத்தை விற்று அபகரித்து கொள்ளக்கூடாது. நான்காவது, கூட்டுத் தொழிலில் வரும் விவகாரங்கள். நாம் கூட்டாக ஒரு தொழிலை செய்யும் பொழுது ஏற்கனவே ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தின்படி அந்த லாப நஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு நன்மையை பெற்றோ அல்லது யாருக்கும் உபத்திரவம் செய்யாமலோ இருக்க வேண்டும். ஐந்தாவது, வாக்கு தவறுதல். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் சொன்ன வாக்கை நாம் மீறக்கூடாது. ஆறாவது, ஒரு வருடத்திலே பணியை பெற்றுக்கொண்டு அவருக்கு கூலி கொடாமல் இருக்கக்கூடாது. வாங்குதல் விற்றலில் வரும் விவகாரங்கள், பொருள் அல்லது மனை போன்ற எதுவாக இருந்தாலும் வாங்குதல் விற்றுதல், வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் என்ன உடன்படிக்கை செய்து கொண்டோமோ அதை மீறக்கூடாது. எட்டாவது, எஜமானனுக்கும் நடுநிலையாளருக்கும் இடையில் ஒரு விவகாரங்கள் சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும். மற்றொன்று, ஊர் எல்லைகளை பற்றியவை. அதாவது பொது சொத்துக்களை நாம் அபகரிக்காமல் இருக்க வேண்டும். ஒருவர் மீது ஒருவர் வசைபழியக்கூடாது. நாம் மற்றொருவரை பழிக்காமல் இருக்க வேண்டும். மற்றவர்களை ஏமாற்றி பணம் பறிக்கக்கூடாது. 12, பலாத்காரமாகவோ ஏதோ ஒரு ஆசை காட்டியோ பணம் பறிக்கக்கூடாது. பெண்களிடத்திலே நெறி இழந்து நடந்து கொள்ளக்கூடாது. ஆண் பெண் விவகாரங்கள் கட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் பழித்து கொண்டோ அல்லது பிறருக்கு துன்பத்தை தரும் அளவிலோ இருக்கக்கூடாது. பாகப்பிரிவினை 15வது இடத்தை வகிக்கிறது. பாகப்பிரிவினை என்பது சாதாரணமாக ஒரு குடும்பத்துக்குள்ளேயே தான் நடக்கும். சகோதர சகோதரிகளுக்கு தன்னுடைய தாய் தந்தையர்கள் வைத்துள்ள சொத்துக்களை அவர் இருக்கும் பொழுதோ அல்லது இல்லாது இருக்கும் பொழுதோ சரியாக பகிர்ந்திட்டு ஒருவருக்கு ஒருவர்
மனம் வருத்தம் இல்லாமல் தீர்த்து கொள்ள வேண்டும். 16வது சூதாட்டம். இதில் நாம் தலையிடவே கூடாது. இந்த சூதாட்டத்தை நாம் எப்பொழுதும் ஒதுக்கி தள்ள வேண்டும். 17வது பந்தயங்கள். பந்தயம், இந்த காரியத்தை நான் முதல் செய்வேன், இந்த காரியத்தில் முதலில் நான் முடித்துவிட்டால் இவ்வளவு பணம் தருகிறேன் என்றெல்லாம் பந்தயம். அந்த காலத்திலிருந்து குதிரை பந்தயம் போன்ற பந்தயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. இதில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். ஆக இந்த பந்தயங்களில் நாம் எந்த விதமான கவனத்தையும் செலுத்தக்கூடாது. கடைசியாக உடன்படிக்கையை மீறுதல். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏற்கனவே நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி மற்றொருவருக்கு எந்த துன்பத்தையும் விளைவிக்கக்கூடாது. ஆக இந்த 18 சிவில் குற்றங்களும் சாதாரணமாக தெரிந்தோ தெரியாமலேயோ ஒரு மனிதன் செய்துவிடுகிறான் அல்லது அவரிடத்திலே சேர்த்து விடுகிறது. இந்த குற்றங்களை எல்லாம் நாம் தீர ஆலோசித்து நம்முடைய வாழ்நாளுக்குள்ளேயே இதற்கு பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். ஆக நாம் இந்த சிவில் குற்றங்களுக்கான பரிகாரங்களை நம்முடைய காலத்திலேயே தேடிக்கொள்ள முடியவில்லை என்றால் இந்த குற்றத்தின் பாவ நிகழ்வுகள் மறுபிறவிலையும் தொடர்ந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கும். ஆகவே நாம் இந்த குற்றங்களையெல்லாம் தவிர்க்க வேண்டும், செய்திருப்பின் பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று மனு ஆனவர் நமக்கு நீதி போதிக்கின்றார். நாராயண நாராயண நாராயண.